மனிதர்கள் 200 ஆண்டுகள் வரை வாழ முடியுமா? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. இப்போது அந்த கேள்விக்கு பதில் தேடும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஒரு அதிசயமான உயிரினத்தை நோக்கி திரும்பியுள்ளனர். அது ஆர்க்டிக் கடலில் வாழும் போஹெட் திமிங்கலம். பொதுவாக மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் 70 முதல் 73 ஆண்டுகள் வரை மட்டுமே. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் மனிதர்களின் ஆயுளை மேலும் நீட்டிக்க முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடி வருகின்றனர். அந்த ஆய்வில் தற்போது ஒரு சிறிய ஆனால் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் யுனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் விஞ்ஞானிகள் 200 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய போஹெட் திமிங்கலங்களை ஆய்வு செய்தனர். அப்போது அவர்கள் ஒரு விசித்திரமான உண்மையை கண்டுபிடித்தனர். CIRBP எனப்படும் ஒரு சிறப்பு புரதம் மற்ற பாலூட்டிகளுடன் ஒப்பிடும்போது இந்த திமிங்கலங்களில் 100 மடங்கு அதிகமாக காணப்பட்டது. விஞ்ஞானிகளின் கருத்துப்படி இந்த புரதம்தான் அந்த திமிங்கலங்களின் நீண்ட ஆயுளுக்கான முக்கிய காரணமாக இருக்கலாம். ஏனெனில் மனிதர்களோ உயிரினங்களோ வயதாகும்போது மரபணுக்களில் சேதங்கள் ஏற்படுகின்றன. அந்த சேதங்கள் நோய்களையும் குறைந்த ஆயுளையும் உருவாக்குகின்றன. ஆனால் CIRBP புரதம் மரபணுக்களில் ஏற்படும் ஆபத்தான இரட்டை இழை முறிவுகளை சரிசெய்யும் திறன் கொண்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்த விஞ்ஞானிகள் இந்த புரதத்தை பழ ஈக்களிலும் மனித செல்களிலும் செலுத்தி சோதனை செய்தனர். அதில் ஒரு ஆச்சரியமான விளைவு கிடைத்தது. மரபணு சீரமைப்பு மிக வேகமாக நடந்தது. மேலும் இந்த புரதம் சேர்க்கப்பட்ட ஈக்கள் சாதாரண ஈக்களை விட நீண்ட நாட்கள் உயிருடன் இருந்தன. இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். போஹெட் திமிங்கலங்கள் உறைபனி நிறைந்த ஆர்க்டிக் கடற்பரப்பில் வாழ்கின்றன. அந்த கடுமையான குளிர் சூழல்தான் CIRBP புரதத்தின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இதனால் மனிதர்களிலும் இந்த புரதத்தை அதிகரிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்காக குளிர்ந்த நீரில் குளிப்பது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களையும் விஞ்ஞானிகள் பரிசீலித்து வருகின்றனர். ஆனால் இதுவே மனிதர்களை 200 ஆண்டுகள் வாழ வைக்கும் என்று சொல்ல இன்னும் நேரம் உள்ளது. ஏனெனில் இந்த ஆய்வு இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளது. மேலும் பல பரிசோதனைகளும் ஆராய்ச்சிகளும் தேவைப்படுகிறது. இருப்பினும் மனித ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் கனவிற்கு இது ஒரு மிக முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் மனிதர்கள் 100 ஆண்டுகளை தாண்டி 150 அல்லது 200 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய காலம் வருமா? அந்த பதிலை எதிர்கால அறிவியல் தான் சொல்ல வேண்டும்.